நேற்று நான் பார்க்குக்கு போயிருந்த போது அங்கே பார்த்த ஒரு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிக்கன் கடைகளில் வந்து சிக்கன் விங்ஸ் விற்பினம் அதை சாப்பிட்டு அதை பின்னுக்குள்ள போடுறது, சில பேர் வெளியில் போடுறத வச்சு அந்த அணில் எடுத்து வச்சு அதில் கையில் வச்சு அதை பிச்சு பிச்சு சாப்பிடுது. அந்த எலும்பு அந்த அதில் இருக்க சவ்வுகளையெல்லாம் சாப்பிட்டதை பார்த்தேன். அணில் வந்து சீட்ஸ்கள் நட்ஸுகள் தான் சாப்பிட்றது. அதை பார்த்துருக்கேன். மரங்களில் கொட்டுன்ற நட்ஸுகள் எடுத்துக்கொண்டு மண்ணுக்கு புதைக்கும். அந்த புதைச்சதை காகம் கூட போய் தேடி தேடி எடுத்து இப்போ பாக்கோழி எடுத்து சாப்பிட்றத பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு அணில் இப்போ கோழியோட சாப்பிடுது. அப்போ அது இந்த உருவத்தை பார்த்தாலும் நார்மலாக இருக்கிற அணிலை விட கொஞ்சம் குண்டாக இருக்குது. இப்போ இதுவே நாளடைவில் இதுக்கு பிறக்க குழந்தைகள் என்ன செய்யும், அதுகளும் இறைச்சி சாப்பிட தொடங்கி பேருந்து இதுகள் ஒரு காலகட்டத்தில் எலியை பிடிக்கும், புறாவை பிடிக்கும். இப்படி செய்ய இப்போ அணிலண்ட உருவம் மாறிட்டுது. நான் போய் கூகுள் பண்ணி பார்த்தா ஃபட் அணிலண்ட தேடி பார்த்தா பெரிய ஒரு உருவமாக நிற்கிது. அப்போ அதுகளை பார்த்தா ஒரு முயல் மாரி போய் கொண்டு போகுது. அப்போ நாளடைவில் என்ன சொல்லுவாங்க, இந்த அடுத்த ஜெனரேஷன் அதுக்கு ஒரு பேர் வச்சு அது வேறு ஒரு மிருகமாக ஆக்கி போடுவினோம். இப்போ எல்லாமே மரபணு மாறிடும். அது இந்த சாப்பிட்ற முழுக்க மாறிடும். வெஜிடேரியனாக இருந்தது வச்சு சாப்பிட்றது போயிடும். அப்படித்தான் இப்போ புறாக்களையும் பார்க்கணும். அதிகமாக புறாக்கள் சும்மா பறந்து தாங்களுக்கான சாப்பாடை தேடி கொண்டு இருந்த புறா இப்போ என்ன செய்யுது, சோம்பேறியாகி மட்டும் இந்த சாப்பாடு சிக்கன் கடையில்கிட்ட நின்று அங்கே போகிற மிச்ச சாப்பாடை சாப்பிட்டு அது கோழி உருவத்தில் மெதுவாக நடக்குது. அப்போ இப்படியான நிகழ்வுகள் இப்போ நடந்து கொண்டு போகுது. கிரசரை பார்த்தா நார்மலாக மனுஷன்ற சைஸை விட இப்போ 3 மடங்கு 4 மடங்கு பெருசாகி கொண்டு போய் நந்தானே. இப்போ அவைக்கு உள்ள சாப்பாடுகள் மாறிட்டுது. அவைக்கு பிறக்கிற குழந்தைகளும் அதே மாதிரி மாறப்போகுது. அப்போ எல்லாமே ஒரு மாற்ற நிலைக்கு போகுது. இதை காப்பாற்ற வேண்டிய ஒரு அரசாங்கத்தால் தான் இதை மாற்றம் செய்ய முடியும். அதை க்ளீன் பண்ணி போடாத மாதிரி. ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாத ரோட்டில் எது போடணுமோ அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி.